இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல குயிக்கா பார்க்கலாம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பாசிட்டிவா ஓப்பன் ஆனா கூட செகண்ட் ஹாஃப்ல அதாவது 130க்கு மேல பாத்தீங்கன்னாக்கா பயங்கரமான டவுன்ஃபால் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, குளோபல் அன்சர்டினிட்டி இருக்கக்கூடிய சமயத்துல மார்க்கெட் பாசிட்டிவா போகுது அப்படின்னு சொன்னாக்கா ப்ராஃபிட் புக்கிங்கும் டெஃபினட்டா எக்ஸ்பெக்டட் தான். ஸோ அதனால வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதே சமயம் எஃப்ஐயும் செல் பண்ணியிருக்கான். அதனால வந்து மார்க்கெட் வந்து பயங்கரமான டவுன்ஃபால் இருந்திருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் பெரிய ஃபால்லேருந்து தப்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்லையோ அல்லது கேப் டவுன்லையோ ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா இமீடியட்டாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு 30 மினிட்ஸ் மார்க்கெட்னுடைய டைரக்ஷன் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பேங்கிங் ஸ்டாக்ஸ்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இது மாதிரியான பேங்கிங் ஸ்டாக்லாம் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்கு. ஸோ அதனோட வீக்னஸ் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஃபென்சிவ் செக்டரும் ஃபார்மா செக்டரும் வாலட்டிலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்ட் அ டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் டெய்லி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.